ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ரிலீக்ஸ் அனிமேஷன் வீடியோ, அதுக்கப்புறம் அந்த மூவிங் எஃபெக்ட் எல்லாம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அது எதில் எடிட் பண்ண போகிறோம்னு நீங்கள் யோசிக்கலாம். அதை வந்து அலைட் மோஷனில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரே பேக்கேஜாக இருக்கும். ஃபாண்ட்டு ஸ்டைலு, அது எல்லா மெட்டீரியல்ஸுமே அந்த ஒரே பேக்கேஜுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அந்த ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் எல்லாமே கிடச்சிரும். அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்டை நீங்கள் அலைட் மோஷனில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணி, அதாவது வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அலைட் மோஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அலைட் மோஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட், அதாவது ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்டு கலர் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜில் வந்து நிற்கும். இதில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நீங்கள் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் எடிட்டிஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் சூஸ், அதாவது ஃபஸ்ட்டு நான் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஃபஸ்ட்டு இதுதான் பேக்ரவுண்ட் இமேஜ். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண ரேஷியோக்கு தகுந்த மாதிரி அந்த இமேஜ் வந்து இப்படி ஆயிக்கும். இப்படி ஆனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி தான் எனக்கு காமிக்க போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணல. அதாவது டியூரேஷன் நான் கொஞ்சம் மட்டும் வச்சுக்கிறேன். 8 செகண்டுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8 செகண்டுக்கு வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, சாங்கோட லிரிக்ஸ். அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து அதாவது சாங் வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து சாங் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, சாங்கோட ரிலீக்ஸு. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற சாங்கை டைட்டில் டைப் பண்ணி அந்த சாங்கோட ரிலீக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு ரிலீக்ஸ் ஆரம்பிக்குது. நான் அந்த இடத்துல லைனை வச்சுட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் விகே ஸ்டுடியோ அப்படின்னு மட்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு சென்டர் அலைன்மெண்ட், ஃபாண்ட் ஸ்டைல் வந்து அதாவது இந்த ஃபாண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும்னா அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அந்த ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிங்கனாவே இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். இதில் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிற இடம் இந்த இடம். நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சாங் ரிலீக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி தான் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு ரிலீக்ஸுக்கு வந்து நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதனால் நான் எக்ஸாம்பிளுக்கு நானும் இப்படி அப்படியே கட் பண்ண மாதிரி வச்சுக்கிறேன், அதாவது ரிலீக்ஸ் ஆட் பண்ண மாதிரியே வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ரிலீக்ஸுக்கு வந்து இப்படி வந்துடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். நான் டாப் 50 கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் அதில் போய் நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி பண்ணல. இது வந்து புது எஃபெக்ட்டு. அது புதுசுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பழசு தான். நான் இப்படியே ஆட் பண்ணிட்டேன். எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் ரேண்டம் ஜிட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் அதாவது இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆங்கிள் வந்து 100 வச்சுக்கோங்க. 100 வச்சுட்டு அந்த மேக்னிடியூட் வந்து ஃபஸ்ட்டு 25 வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா மூவ் ஆகிற மாதிரி தெரியும். அதாவது ஃபாஸ்ட்டாக இதாகிற மாதிரி இருந்துச்சுன்னா மேக்னிடியூட் 4.99 வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா அந்த இது வந்து உங்களுக்கு அந்த பீட், அதாவது சைடில் மூவ் ஆகிட்டே இருக்கும், ஷேக் ஆகிற மாதிரி. திருப்பி அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் லாஸ்ட்டாக வந்திங்கன்னா எட்ஜ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் வந்து க்ளோ அப்படிங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த க்ளோவில் வந்து எல்லோ கலரில் இருக்கிறத வந்து ஒயிட் கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ரேடியஸ் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரேடியஸ் கம்மி பண்ணிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கம்மி பண்ணதுக்கப்புறம் திருப்பி எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் என்னென்ன ஒப்பாசிட்டி விசிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்ட்டு இருக்கும். அதை சும்மா நார்மலாக ஆட் பண்ணி விட்டுக்கோங்க, வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணி எல்லா இதுலேயுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ரெகுலராக. இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வேணால் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி டாப் 50 அலைட் மோஷன் டெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், நான் எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாவே அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். டெக்ஸ்ட்டு ஒரே விகே ஸ்டுடியோ அப்படிங்கிறதுக்குறனால உங்களுக்கு வந்து அந்த அனிமேஷன் எஃபெக்ட் அவ்வளோக்கா தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து
இந்த ட்ரெயின் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ட்ரெயின் வேண்டாம், நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று ஆட் பண்ணணும். இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு அந்த ட்ரீ பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிஎன்ஜி தான். இந்த பிஎன்ஜி நான் எதுக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, அந்த காட்டுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட் தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த பிஎன்ஜி. இது உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டானா விட்டுருங்க. இந்த பிஎன்ஜியில் வந்து நீங்கள் அதாவது அழிச்சிருப்பேன்ல அந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட் வர மாதிரி கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணதுமே மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீனு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிஎன்ஜி வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டேன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த டெக்ஸ்ட்டு வந்து காட்டுக்குள்ளே கொஞ்சம் இருக்கிற மாதிரி, மேலே மரம் கிளைகள்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். வீடியோ வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த ரிலீக்ஸ் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த விகே ஸ்டுடியோ மட்டும் கீழே கொஞ்சம் நான் ஊற்றி வைக்கிறேன் பார்த்தீங்களா, இங்கே வந்திருக்கு. அடுத்து இந்த விகே ஸ்டுடியோ இந்த சைடில் வர மாதிரி வைக்கிற பாருங்கள். எல்லா இதுலேயுமே அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே கொடுத்துருப்பேன். பிஎன்ஜி அந்த மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கே ரொம்ப நேரம் டைம் எடுத்துருச்சு பிளான் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு இது பண்ணுறதுக்காக தான் டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி காமிச்சேன். இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் என்ன ஆட் பண்ணணுன்னா, இப்போ வந்து நம்ம ட்ரெயின் ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ட்ரெயினுக்கு இந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போய்ட்டு அந்த ட்ரெயின் பிஎன்ஜி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ட்ரெயின் பிஎன்ஜி. இந்த ட்ரெயின் பிஎன்ஜி ஆட் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ரீசைஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும், இன்செர்ட் பண்ணவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்படி வெளியே வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜை வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு அந்த ட்ரெயின் இமேஜ் வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே குரூப் ஆப்ஷன் இருக்கும்ல, குரூப் போட்டுக்கோங்க. குரூப் போட்டதுக்கப்புறம் திருப்பி அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த ஸ்மோக், அந்த ட்ரெயின் ஸ்மோக் இருக்குல்ல, அதோட க்ரீன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க, மேலே 90 டிகிரி வர மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மேலே 90 டிகிரி வர மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு சைஸ் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வச்சுட்டு கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பிளண்டிங் வேண்டாம், எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் க்ரோமோ அந்த மேட் மாஸ்க் கீ அப்படின்னு இருக்குல்ல, அதில் க்ரோமோ கீ ஆட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் மேலே டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இது மேலே அது டிஸ்பிளே ஆகும். மேலே இங்க் பில்லர் மாதிரி இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் ஆகிற கலர் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். அவ்வளோதான். ஏன்னா ரிமூவ் ஆகலை, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஜூம் இன் பண்ணிக்கலாம். இப்போ எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அந்த கலர் சூஸ் பண்ணி இங்க் பில்லர் இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அந்த க்ரீன் கலர் போகிற மாதிரி இன்க்ரீஸ் போனதுக்கப்புறம் அந்த ஃபேதர் அப்படின்னு இருக்குல்ல, அதையும் லைட்டாக நீங்கள் வந்து லைட்டாக ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண வேணாம், லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட் இது வேணால் கொஞ்சம் நிறையாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்மோக் எஃபெக்ட் இருக்குல்ல, கரெக்டாக கொஞ்சம் கூட ஒப்பாசிட்டி கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு சைஸை கூட இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயின் அந்த புகை விடுறதுக்கு மேலே கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கொஞ்சம் முன்னாடி கேப் விட்டு இப்படி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த புகைலாம் மூவ் ஆகணும் உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் அந்த ட்ரெயின் எது வரைக்கும் மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் இப்படி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி கரெக்டாக ட்ரெயின் ட்ராக் விட்டு நவுறாத மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து இப்போ நான் ஸ்பீடாக இது பண்ணியிருக்கேன், அதனால் ஸ்பீடாக மூவ் ஆகுது. அந்த ஸ்மோக்கிங் எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு இது நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு, ஸ்மோக்கில் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா க்ளவுட்ஸ். இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக பாருங்கள், க்ளவுட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3+ சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போய்க்கோங்க. ஒரு 3 க்ளவுட்ஸ் கொடுத்துருப்பேன், 3மே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு க்ளவுட் சொல்கிறேன், அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த க்ளவுட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே வேணாம், மேலே 3 அந்த க்ளவுட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும்ல, அதை கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த க்ளவுட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இன்னொரு 2 க்ளவுட்ஸ், அதில் நீங்கள் ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு க்ளவுட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த க்ளவுட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ண இந்த க்ளவுட்ஸு. இதை வந்து மேலே டாப்பில், அதாவது டாப்புக்கு சென்டரில் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதாவது ரைட் சைடு வச்சுருக்கேன். அதையும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள். அடுத்து திருப்பி ஸ்டார்டிங் போய்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இன்னொரு க்ளவுட்ஸ் ஆட் பண்ணி
அடுத்த க்ளவுட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த கீழே வர மாதிரி கொஞ்சம் இப்படி கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா க்ளவுட்ஸும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணோம்ல அந்த க்ளவுட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியில் கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மி பண்ண வேணாம், லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 500 வர மாதிரி. அடுத்தது இன்னொரு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் லெஃப்ட் டு ரைட், இப்போ ரைட்டு டு லெஃப்ட் போகிற மாதிரி இப்படி அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு க்ளவுட்ஸ் ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும். அடுத்த க்ளவுட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் ஒரு அனிமேஷன்ஸ்க்கு ரைட் டு லெஃப்ட் போகிற மாதிரி இப்படி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளவுட்ஸ் வந்து கரெக்டாக மூவ் ஆகும். இதெல்லாம் நீங்கள் கடைசியில் தான் இந்த க்ளவுட்ஸில் ஆட் பண்ணணும், அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் உங்கள் சேனல் லோகோ வந்து நீங்கள் இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சாலும் சரி புரிஞ்சாலும் சரி இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.